இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் மிளகா போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குக்கரை வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பு சாதத்துக்கு குக்கர் வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா நல்லா குழைவா இருந்தால் தான் அரிசியும் பருப்பு சாதம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இப்போ வெறும் வந்து கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேங்க. ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க, அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து கலந்து வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து ஈரோடு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸானது. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அரிசி பருப்பு சாதம்னா அதுக்கு தொட்டுக்கிற தேங்காய் சட்னியோ இல்லை துவையலோ கடல துவையல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்குவாங்க. இப்போ தக்காளியை போட்டு வதக்கியிருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி வந்து முருங்கை இலை தாங்க போட்டிருக்கேன். முருங்கை இலை வந்து ரொம்பவே ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகத்தை வந்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா கசக்கி விட்டு போடணும். ஜீரகத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த கசக்கி விட்டு போடுறப்போ. இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் பார்த்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். இதில் காய்கறி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் அரிசியும் பருப்பு சாதம் எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். காப்படி அரிசி எடுத்துருந்தேங்க. அதுக்கு வந்து 1க்கு 3 அந்த மாதிரி தண்ணி வச்சு இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு உரப்புலாம் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நான் வந்து அரிசியும் பருப்பு சாதத்துக்கு வந்து ஊறுகாயும் வாழைப்பழமும் வச்சு சாப்பிட்ருக்கேங்க. நான் கொஞ்சம் எப்போயுமே வித்தியாசமாக தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் வாழைப்பழம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அல்டிமேட் அல்லுங்க.